ஹாய் மக்களே! மேகன சந்தேசம் சீரியல் ஜூன் 17, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அபூர்வா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி கார்ல வரா. அங்க அவ பொண்ணு நக்ஷத்ரா அவளை மம்மின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுறா. நீங்க இல்லாதப்ப நான் ரொம்ப அழுதேன் மம்மி அப்படின்னு நக்ஷத்ரா சொல்றா. அதுக்கு அபூர்வா, அந்த 4 செவுத்துக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ஒரு வழியா வெளியில வந்துட்டேன்னு சொல்றா அபூர்வா. அப்போ சூர்யா அங்க வந்து, மேடம் உங்களை வெளியில கொண்டு வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். அபூர்வா அவனுக்கு நன்றி சொல்லிட்டு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு தர்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சூர்யா, எனக்கு பணம்லாம் வேண்டாம், ப்ரமோஷனும் வேண்டாம், எனக்கு பூமி தான் வேணும் அப்படின்னு கேக்குறான். அதை கேட்டு அபூர்வாவும் நக்ஷத்ராவும் ஷாக் ஆகுறாங்க. பூமிய பார்த்ததுல இருந்து எனக்கு பணம் மேல ஆசையே போயிடுச்சு. இப்ப ககனும் உயிரோட இல்ல, அதனால பூமி எனக்கு தான் சொந்தம் ஆகணும். அவளோட பலாயிரம் கோடி சொத்துக்கு நான் இத சொல்லல, அவ மேல இருக்கிற பைத்தியக்காரத்தனமான காதலால தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டு நக்ஷத்ரா கோவப்பட்டு, சொத்துக்காக தானே பூமியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு திட்டுறா. அபூர்வாவும் நக்ஷத்ராவும் திட்டுறாங்க சூர்யாவை. உனக்கு பூமியை கல்யாணம் பண்ணி வைக்கிற தகுதி இல்ல, கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சூர்யா அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறான். போலீஸ் விக்ரமையும் சோபா சந்திரா கொலை கேஸ்ல இருக்கிற எல்லா ஆதாரங்களும் எங்கிட்ட தான் இருக்கு, அதை மட்டும் நான் போலீஸ்ல கொடுத்தா நீங்க 2 பேரும் வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். கடைசியில சூர்யா சொல்றான், நான் உங்களை மிரட்டல, உங்களோட விசுவாசமான வேலைக்காரன் தான் நானு. ஆனா எனக்காக இவ்வளவு செஞ்ச நீங்க நான் பூமி கூட வாழறதுக்கு ஏன் அந்த வீட்டுல ஒரு பெட்ரூம் கூட தரமாட்டீங்களான்னு கேட்டு, பணத்துக்காக இல்லாம பூமியோட புருஷனா ஆகணும்ன்ற என்னோட ஆசையை தான் சொல்றேன் அப்படின்னு அந்த சூர்யா சொல்றான். சூர்யா அந்த சாமி மேலாம் சத்தியம் பண்ணி சொல்றான், எனக்கு காசு சொத்து எதுவுமே வேண்டாம், பூமியோட காதல் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அபூர்வா மைண்ட் வாய்ஸ்ல, இவனுக்கு காசு வேண்டாம், ஆனா பூமி மேல இருக்கிற காதல நம்ம கிட்ட டீல் பேச வர்றான். இப்போதைக்கு இவன் கேக்குறதுக்கு ஓகே சொல்லிட்டு, அப்புறமா பூமியோட வாழ்க்கையும் இந்த சூர்யாவோட வாழ்க்கையும் எப்படி நாசம் பண்றேன்னு பாருன்னு பிளான் பண்ணிட்டு சூர்யா கிட்ட சரி ஓகே அக்ரிமெண்ட் போட்டு அந்த டீலை ஓகே பண்ணிக்கலான்னு சொல்றாங்க. ஆனா நக்ஷத்ரா இதுல சுத்தமா நக்ஷத்ராவுக்கு இதுல இஷ்டம் இல்ல. செர்ரி ஹாஸ்பிட்டலுக்கு அழுதுட்டே வராரு. அப்போ மீரா, ஏன் என்ன எதுக்கு ஒரு மாதிரி இருக்க என்னன்னு கேக்குறாங்க. அப்போ சொல்றான் தயங்கிக்கிட்டே, அம்மா ககன் அண்ணன் இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு மீரா, ககன் தான் நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்தான், செத்தவன் பத்தி இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா செர்ரி அழுதுட்டே, இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றான். மீரா, வேண்டாம், உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள கேபி பெட்ல இருந்து எந்திரிக்க ட்ரை பண்றாரு. அங்க நர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி வெளியில யாராச்சும் இருக்காங்களா, இருந்தா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க வெளியில இருந்து மீரா கிட்ட சொல்லவும் செர்ரியும் மீராவும் உள்ள வராங்க. அப்பா கிட்ட சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள வராங்க. அப்போ செர்ரி கிட்ட கேக்குறாரு, கஹன் நல்லா இருக்கானா, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது செர்ரி தாங்க முடியாம, இல்லப்பா அண்ணன் அந்த மலை மேல இருந்த அருவியில இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். கேபி, அவன் பாடி கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாரு. சின்ன வயசுல இருந்து என் கையால வளர்த்த பையன் அவன், அவன் சாகல, நீ பொய் சொல்றன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெட்ல இருந்து ஏந்திரிச்சு அப்படியே எழுந்து வெறி பிடிச்ச மாதிரி தேட கிளம்புறாரு. அடுத்தது சாரதா வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு கஹன் ஷோபால உட்கார்ந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோணுது. ஆனா அங்க ககன் இல்ல, அவங்க மனசுக்குள்ளதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓடி போய் ககனையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு, என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ உங்களை விட்டு நான் எங்கம்மா போக போறேன் அப்படின்னு ககன் சொல்றான். ஆனா திடீர்னு பார்த்தா அங்க ககன் இல்ல. ககனை இங்க இருந்தா எங்க ககனை காணும் அப்படின்னு சொல்லி ககனை தேடுறாங்க, ககன் ககன்னு. அப்போ அவங்க அழுகுறாங்க, ஐயோ கடவுளே, என் புள்ளைய என்கிட்ட திருப்பி தந்துடு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்க ககனை தேடுறாங்க வீட்டு ஃபுல்லா. சரத்சந்திரா வீட்டுல பூமி ககனோட போட்டோவை வச்சு அழுதுட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா சரத்சந்திரா வந்து சொல்றாரு, அவன் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தான், உன்னை கடத்திட்டு போனா அப்படின்னு சொல்லி ககனை தப்பா பேசுறாரு. அதுக்கு பூமி, இல்லப்பா, ககன் தான் என்னோட உயிர், அவ என்னோட மூச்சு, அவர் என்னை கடத்தல, உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு அவர் ஒரு நாள் நினைச்சதே இல்ல, உங்களோட வெறுப்ப கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அவரை பாருங்க, அப்பதான் அவர் எப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு ககனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அழுவுறா. பூமியோட அப்பா சரத்சந்திரா பூமி கிட்ட சொல்றாரு, நீ ககன் மேல இருக்கிற காதலால தான் இப்படி எல்லாம் பேசுற,
அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பூமி, அப்பா கோவத்த ஓரமா வச்சுட்டு என் மாமா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் அவர எவ்வளோ நம்புனேன், அவர என்னால மறக்கவே முடியாது. நம்ம சூர்யா மேல வாங்கப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரலாம். அவன் தான் என் மாமாவ சுட்டு கொன்னுட்டான். அவன ஜெயில்ல போடணும் அப்படின்னு சொல்லி ஜெயச்சந்திராவ கூப்பிடுறா. அப்பதான் சரச்சந்திரா சொல்றாரு, "உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லணுமா?" அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மைய சொல்றாரு. "பூமி, நான் தான் ககன சுட்டேன். சூர்யா இல்ல. உனக்காக நான் தான் அவன சுட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு பூமி செம்ம ஷாக் ஆகி, "அப்பா, இனி என்கிட்ட பேசாதீங்க. என் மாமாவ என்கிட்டேருந்து பிரிச்சது நீங்க தானா? நீங்க அவரோட உயிர எடுத்தது என் உயிர எடுத்த மாதிரி தான். உங்கள மாரி ஒரு அப்பா எனக்கு தேவையே இல்ல. நீங்க ஒரு குற்றவாளி" அப்படின்னு அழுதுகிட்டே போறா. அப்போ யோசிச்சு பார்க்குறாரு. அவரு உண்மையெல்லாம் சொல்லல. அவங்க உண்மைய சொன்னா பூமி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றத தான் யோசிச்சு பார்த்துருக்காரு. ஆனா, அவரு உண்மைய இன்னும் சொல்லல. அவரு தான் சுட்டாரு அப்படின்றது. ஆனா, அவரு சுடல. சூர்யா தான் சுட்டுருக்கான். அவருக்கு என்ன யோசனைன்னா, "நம்ப சுட்டதுனால தான் அவன் செத்து போயிட்டானோ ககன்" அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காரு. உண்மை தெரியல. உடனே "வாங்கப்பா போலாம். போயி அந்த சூர்யா மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வாங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா அங்க சூர்யா வரான். ஒரு பொக்கேவ நீட்டி, "நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்க. அதான் உங்கள பார்த்துட்டு போலாம் வந்தேன்" அப்படின்னு சொல்லி பூமிக்கு அந்த பொக்கேய குடுக்குறான். பூமி ஆல்ரெடி அவன் மேல கோவத்துல இருக்கா. அந்த பொக்கேய வாங்கி அவன் மூஞ்சிலேயே வீசி எறிகிறா. சூர்யா அசராம, "உன் கோவம் எனக்கு புரியுது பூமி. ஆனா ககன் இனி திரும்ப வரப்போறது இல்ல. அதுக்காக நீ காலம் முழுக்க இப்படியே கஷ்டப்படுறது தப்பு. உன்னை காதலிக்க ஆளுங்க இருக்காங்க. ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும்ல" அப்படின்னு சொல்றான். அதுக்கு பூமி, "என் வாழ்க்கையில இருந்து ஒரே கதவு என் ககன் மட்டும்தான்" அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாரி அவன்ட்ட சொல்லிடுறா. பூமி சூர்யா பார்த்து, "நீ இதெல்லாம் சொல்ல தேவையே இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என் மாமா செத்ததுக்கு காரணமே நீதான். உன் மேல கேஸ் போட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண வைப்பேன்" அப்படின்னு சவால் விடுறா. அதுக்கு சூர்யா சொல்றான், "நான் இன்ஸ்பெக்டரு. என் மேல அவன் அட்டாக் பண்ண வந்தான். அதான் என் தற்காப்புக்காக நான் அவன சுட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா பூமி விடாம, "என்ன ஆனாலும் சரி, என் மாமாவுக்கு நீ அநியாயம் பண்ணிட்ட. அவருக்கு நியாயம் கிடைக்க நான் போராடுவேன். உனக்கு ஜெயில் தண்டனை வாங்கி தருவேன்" அப்படின்னு கடுப்பாய் சொல்லிட்டு இருக்கா. சூர்யா, "சரி, நீ இப்ப ரொம்ப கோவத்துல இருக்க. நான் அப்புறம் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். பூமி ககனோட போட்டோவ வச்சு பார்த்துக்கிட்டு, "மாமா, உன்னை கொன்னவன நான் சும்மா விடமாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும் சரி, போராடி அவனுக்கு தண்டனை வாங்கி தருவேன்" அப்படின்னு சபதம் போடுறா. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு ப்ரோமோ ரிவ்யூல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா ஓடி வீட்டுக்கு வராரு கேபி. அங்க ரூம்குள்ள ககனோட அம்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவனோட துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு, "என் புள்ள ககன் ஆபீஸ்ல இருந்து வந்தா ரூம் சுத்தமா இருக்கணும்" அப்படின்னு கேட்பான். "அதனால எல்லாத்தையும் நான் நீட்டா வைக்கிறேன்" அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு அழறாங்க. அப்புறம் ககனோட சட்டைய நெஞ்சோட வச்சுக்கிட்டு, "என் புள்ள யாருக்கு என்ன துரோகம் பண்ணான்? ஏன் அவனை இப்படி இப்படி பண்ணினீங்க?" அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. கேபியும் கோவம் அத பார்த்து தலைக்கேறுது. சரச்சந்திரா தான், "என் புள்ள மேல இவ்வளவு கோவம். அவன் தான் என் புள்ளைய சுட்டு கொன்னுட்டான்" அப்படின்னு சாரதா சொல்றா. அத கேட்டு கேபி கைய முறுக்கி, "டேய் ஜெயச்சந்திரா, என் புள்ளைய சுட்டு கொன்ன உன்னை சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜெயச்சந்திரா வீட்டுக்கு நேரா போறாரு. அப்ப கத்திக்கிட்டே உள்ள போகும்போது அங்க பூமியும் இருக்கா. "ஜெயச்சந்திரா, நீ என் புள்ளைய கொன்னுட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து நீட்டுறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.